நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, நாம் இன்றைய தினம் பார்க்க இருப்பது ஒரு அன்பருடைய ஜாதகம். அவர் என்னிடத்தில் ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து பார்த்த பரிச்சயம் அவருக்கு உண்டு. அவர் நாமக்கல்லிலிருந்து கரூர் அலுவலகத்திற்கு ஒரு ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது இல்லைனா 2 முறையாவது வருவார். இந்த தம்பி அவர்களுடைய முதல்ல நான் டேட் ஆஃப் பர்த் சொல்லிடுறேன். அவர் பிறந்தது 3/9/1976 பிறந்தவர். டைம் 6:05 AM காலையில் பிறந்தவர். நாமக்கல் மாவட்டத்தில் பிறந்தவர். அவர் பிறந்தது சிம்ம லக்கணம். ராசி பாருங்கள், அவருக்கு தனுர் ராசி, நட்சத்திரம் மூல நட்சத்திரம், கடைப்பகுதி பாதத்திலே பிறந்தவர். மூல நட்சத்திரம் கேது மகாதிசையினுடைய இருப்பு பாருங்கள், 1 வருடம் 2 மாதம் 12 நாள் அவருக்கு இருந்தது. அதன் பிறகு சுக்கிர மகாதிசை முடிஞ்சு, சூரியன் முடிஞ்சு, சந்திர திசை முடிஞ்சு, செவ்வாய் திசை கம்ப்ளீட்டாக பூரணத்துவம் பெற்று 2020க்கு பிறகு அவருக்கு ராகு திசையில் குரு புத்தி நடைமுறையில். இப்பொழுது 2025 வரையிலும் ராகு திசையில் குரு புத்தி. முதலாவதாக கிரகத்தினுடைய அடைவு சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு லக்னத்திலே சூரியன் ஆதிக்கமிடத்திலே ஆடி மாதம் ஆவணியில் பிறந்தவர். சூரியன் ஆட்சி. 2 புதன் பாருங்கள் ஆட்சி உச்சம் பெறுகிறது. 2ஆம் இடத்திலேயே செவ்வாயும் சுக்கிரனும் கூட்டுக்கலவையாக சுக்கிரன் நீசம் பெறுகிறார் கன்னிமனையில். புதன் ஆட்சி உச்சம் பெறுகிறது. 3ஆம் பாவத்திலே ராகு, லக்னத்திற்கு 9ஆம் இடத்திலே கேது, 5ஆம் இடத்திலே தனுசு ராசியிலே சந்திரன் மூல நட்சத்திரம். 10ல் குரு தனித்து, 12ல் சனி மாந்தியோடு பின்னப்பட்டிருக்கிறது. இவருடைய ஜாதகம் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கும் பொழுதே தம்பிக்கு 10ஆம் இடத்திலே குரு அமரப்பட்டிருக்கிறது, தனித்து அமர்ந்திருக்கிறது. இது ஒரு குற்றம். ஏனால் இந்த சிம்ம லக்னத்திற்கு 10ல் குரு தொழில் ரீதியான பிரச்சனைகள், தொழிலில் கலப்படம், மிக்சிங்கு, கள்ளத்தனமான தொழில் செய்கிறது. 10ஆம் இடம் என்பது ஒரு குற்றவியல் கிரகங்கள் போய் உட்கார்ந்துருக்கு. குரு நல்லவன் தான் சிம்ம லக்னத்திற்கு. ஆனால் தொழிற்ஸ்தானத்துக்கு 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்திற்கு சரஸ்திரராசிக்கு 3/8 மாரகம் என்று சொல்வதை போல இந்த குரு 10ஆம் இடத்திற்கு அட்டமாதிபதி 10ல் அமர்ந்திருக்கிறார். நடைமுறையிலே அன்றைய தினம் பார்க்கும் பொழுது சந்திர திசை முடிந்து செவ்வாய் திசையிலே என்னிடத்தில் பார்த்த பரிச்சயம் அவருக்கு உண்டு. செவ்வாய் திசையில் படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றம், ஐஸ்வர்யத்தை எல்லாம் கொடுக்கும். காரணம் என்னவென்றால், அடித்தளமாக பார்த்தாலே செவ்வாய் புதனோடு கூடும் பொழுது நெகட்டிவான நிலைதான். அப்போ அங்கே தப்பு இருக்குது. செய்கிற தொழிலில் குற்றங்கள் புரியக்கூடிய தன்மைகள் அவர் ஜாதகத்தில் 10ல் ஒரு பாவி குரு, 10ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பாருங்கள் அந்த சுக்கிரனை பார்க்கிறது. அந்த சுக்கிரன் 10ஆம் இடத்திற்கு விரையாதிபதியோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. செவ்வாயும் புதனும் அவருடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் முன்னுக்கு பின்னாக முரணாக ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஆனால் எல்லா வகையிலும் தப்பித்து வருவார். ஆனால் ராகு திசை வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் உப்பு தின்னவன் தண்ணி குடிக்க வேண்டும் என்பது ஒரு பழமொழி ஏற்ப, இவர் வாழ்க்கையில் செய்த தவறோ செய்யாத தவறோ அந்த குற்றத்திற்கு தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டக்கூடிய நிலைகள் இவருக்கு உருவாகும். அப்போது இந்த செவ்வாய் எதனால் நல்லா போகுது அப்படின்னு கேட்டால், அந்த திசையில் சந்திரன் நின்ற இடத்திற்கு அந்த செவ்வாய் பஞ்சமாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் வருவார். அப்போ சந்திரன் நின்ற இடத்திற்கு அவன் 10ஆம் இடத்துல செவ்வாய், அந்த செவ்வாய் மீண்டும் ரிப்பீட்டாக அந்த சந்திரனை பார்ப்பதனால எவ்வளோ பெரிய மைனஸ் தப்புகள் இழைத்திருந்தாலும், தவறுகள் தொழில் ரீதியாக செய்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்துடுவார். ஆனால் ராகு திசையில் குரு புத்தி வருங்காலத்தில் அவர்களுக்கு தேவையில்லாத பொருளாதார நெருக்கடிகள், பல பிரச்சனைகளை உருவாக்கும். ஆனால் அன்றைய தினம் நம்ம எவ்வளவுதான் கெடுதல்களை சொன்னாலும் நன்மையான நேரத்தில் அவர்கள் நன்மை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், தீமை கண்ணுக்கு தெரியாது. இவர் செய்கிற தொழில் அதை மாற்றி இதை மாற்றி அப்படியே உருட்டு கப்பல் மாதிரி உருட்டியே இந்த செவ்வாய் திசையில் கொண்டு வந்துட்டாருங்க. ராகு திசையில் கரெக்டாக குரு புத்தி வரும்போது நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழிலில். என்னங்க சார், நான் நல்லா தானே அப்படி போயிட்டுருக்குது, ரொம்ப கவனம், இவ்வளோ நாளாக பண்ணினதை நான் மீண்டும் பண்ண போகிறேன்.
என்ன பண்ணினாருன்றது கரெக்டாக அவருக்கு பணம் முடக்கம் ஆகும்போது கரெக்டாக குரு பாருங்கள் ராகுல குரு புத்தி வரும் பொழுது என்னிடத்துல வர்றார். அப்போ தான் அவர் என்ன தொழில் பண்ணுறாரு, தொழிலில் கலப்படம்லாம் பண்ணுவீங்க, மிக்சிங் பண்ணுவீங்க, எல்லா இதுலேயும் மாட்டுவீங்கன்னு அன்றைக்கி சொன்னீங்க. ஆனால் அன்றைக்கி என் புத்திக்கு மண்டையில் ஏறலிங்க. இன்றைக்கி நான் ஒரு சில தவறுகள்லாம் இழைத்திருக்கிறேன். இதை நான் சொன்னால் தான் உங்களுக்கு புரியுன்னு சொல்லப்பான்னு அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னிடத்துல வரும் பொழுது சொல்கிறார். அப்போ தான் விழிபிதுங்கி வந்து நிற்கிறார். என்னன்னு கேட்டால், சார் இவ்வளோ காலம் நான் செவ்வாய் திசையில் இதே தொழிலையே நான் பண்ணினேன். அப்போல்லாம் எனக்கு குற்றங்கள் புரியறதெல்லாம் தெரியல. இன்றைக்கி எல்லாமே பண ரீதியான முடக்கங்கள்லாம் ஏற்பட்டு நகை நெட்டெல்லாம் போயிடுச்சு. தொழில் இழப்பீடு வரும்னு நீங்களே அடிக்கடி யூடியூப்பில் சொல்வீங்க. 10ல் இந்த சிம்ம லக்னத்துக்கு குரு வரும் காலத்தில் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, ஒரு பண தேவைக்காக ஒரு ஜேசிபி அந்த வண்டி வாங்குவார், இல்லைன்னா டிராக்டர், இந்த காடுகள் எல்லாம் ஓடுது இல்லைங்களா, அந்த மாதிரி டிராக்டரை அதோட புதுசாக வாங்கினா ஒரு வண்டி வச்சிங்களேன், ஒரு உதாரணத்துக்கு 70 to 80 லட்ச ரூபா ஆகும். ஆனால் நான் வாங்குறது எல்லாமே மேக்சிமம் வாங்கினது செகண்ட் ஹேண்டில் வாங்குவேன். அதில் பாதிக்கு மேலே தள்ளி கொடுப்பாங்க. ஒரு 30 ரூபா 35 ரூபா அந்த ரேஞ்சில் நான் எனக்கு கிடைக்கும். ஒரு நான் குறிப்பிட்ட வருஷங்கள் ஓட்டின வண்டி. அதை நான் வாங்கிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதை வாங்கி நீ ஓட்டுவியான்னு கேட்டால் நான் ஓட்ட மாட்டேனுங்க. அதை வாங்கி உடனே நான் கை மாற்றிடுவேன். எப்படின்னு கேட்டால், பேங்க்கில் லோன் போட்டுக்குவாரான். லோன் போட்டு ஒரு 35 ரூபாய்க்கு வாங்கின வண்டியை ஒரு 25 ரூபா லோன் வர்ற மாதிரி அந்த வண்டிக்கு லோன் வாங்கிக்கிறது. மீதம் இங்கே என்ன பண்ணுறாரு, இந்த வண்டிக்கு லோனை வாங்கிட்டு இவங்கிட்ட வண்டியை செகண்ட் ஹேண்டில் 35 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னு வச்சுங்களேன், அதை ஒரு 5 லட்ச ரூபா தள்ளி 30 ரூபாய்க்கோ இல்லை 27 ரூபாய்க்கோ நான் ஏப்பா லோனும் வாங்கிக்கிற, அது ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு வண்டியும் வாங்குற, வாங்கினதை 35 ரூபாய்க்கு வாங்கி நட்டத்துக்கு 7 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குற அப்படின்னு கேட்டால், இது எப்படி வாங்கிக்குவாங்க அப்படின்னு கேட்டால், நீயே லோன் வாங்கினா அந்த புக்கெல்லாம் என்ன ஆகும்னா, இல்லை புக்கெல்லாம் இந்த வண்டிக்கெல்லாம் பெருசாக என் கையில் இருக்கும், அது பேங்க்குக்கு சம்மந்தப்பட்டது புக்கெல்லாம் போயிடும், ஆனால் டாக்குமெண்ட்டை வச்சு தான் அவங்க கொடுத்துருவாங்க. ரெண்டாவது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், புக்கு இல்லாமல் சேல் பண்ணிடுவேன், ஒரு 7 லட்ச ரூபாயோ ஒரு 10 லட்ச ரூபாயோ தள்ளி. அந்த மாதிரி ஒரு வண்டி பண்ணல, 2 வண்டியில் கிட்டத்தட்ட 15 வண்டி 20 வண்டி நான் பண்ணுவேன். இதே மாதிரி லோன் போட்டுருவேன். எப்படி லோன் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டால், நான் முன்னாடி நல்லா வரவு செலவு கோடி கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணியிருக்கேன்ல, அந்த அடிப்படையில் அதை என்ன பண்ணுவேன்னு கேட்டால், நான் ஷேர் மார்க்கெட்டில் போடுவேன், அல்லது இந்த மாதிரி லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். அதன் மூலயமா அப்படி இப்படின்னு வந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி லாக்காகுன்னு நீங்கள் சொன்னீங்களே, இந்த மாதிரி பாருங்கள், பேங்க் லோனு வாங்குறாரு புக்கை வச்சு ஒரு 20 25 வாங்கிட்டு 25 லட்ச ரூபாய் வாங்கிட்டு 35 லட்ச ரூபாய்க்கு அந்த வண்டியை வாங்குறாரு. வாங்கினது லோனில் வாங்குறாரு. அந்த பேப்பரை காட்டி அதை விற்கிறது 7 லட்ச ரூபா தள்ளி கொடுத்துட்றாரு. அப்போ நட்டம் குறிப்பிட்ட ஒரு 2 லட்சம் 7 லட்சம் நட்டமாகுது. இந்த பணத்தை வாங்கி இவர் வேறு தொழில் போட்டு பண்ணி இப்படி ஒரு வண்டி பண்ணலை, 2 வண்டி பண்ணலை, 15 to 20 வண்டி இதே மாதிரி ஒவ்வொரு விதமான பேங்க்கில் வச்சுட்டு கடைசியில் நீ லாக் ஆயிடுவியப்பா. இந்த மாதிரிலாம் பண்ண என்னைக்கா இருந்தாலும் நல்லா போகிற வரைக்கும் ஓகே, லாக் ஆகிடுச்சுங்க சார். இப்போ பேங்க்குக்கு 2-3 மாதமாக நான் லோன் கட்டலை, என்னால் முடியல, விழிபிதுங்கி நிற்கிறேன், இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பார்த்தீங்களா, இப்போது பேங்க்குக்காரங்க விடுவாங்களா, எல்லாம் கவர்மெண்ட் பேங்க்கு இல்லை தனியார் பேங்க்கோன்னா வண்டியை காணாம். வண்டி வந்து பார்க்க வராங்கன்னா என் நம்பிக்கையின் பேரில் பார்க்க மாட்டாங்க. இப்போ லோன் வந்து நின்னதுனால என்னை வண்டியை இப்போ கேட்குறாங்க. நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மீண்டும் கடனை உடனே வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக மேக்கப் பண்ணி சிம்பிளாக கட்டுறாரு. மீண்டும் லாக் ஆகுது. இப்போது நான் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிறேன்யா, தலைமறைவாக இருக்கிறேன், சிம்மெல்லாம் மாற்றிட்டேன், இப்போ எனக்கு பிடிவாரண்டு போட்டுருவாங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் பாருங்கள், கொல்லாமல் கொன்று விடுமாம் கிரகங்கள் என்று சொல்வதை போல இவர் பிறந்தது பாருங்கள் சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடம் தொழில். நடக்கிற திசை இப்போ பாருங்கள் ராகு திசை. ராகு எங்கேருந்து நடத்தது, தொழில்ஸ்தானத்துக்கு 6ஆம் இடத்துல ராகு மாரக மரணத்திலிருந்து நடத்துது. எப்படின்னா 10ஆம் இடம் தொழில், தொழில்ஸ்தானத்துக்கு 8ஆம் இடம், தொழிலுக்கு ஆயுளுக்கு 11, அந்த தொழிலுக்கு இடி உழுவணும். 8க்கு 11 லக்னத்துக்கு 3 மாரகத்தில் ராகு சாரத்திலேயே. ரெண்டாவது பாருங்கள் 10ல் ஒரு குற்றமான கிரகம். அப்போ ராகு திசையில் குரு புத்தியில் நீ மாட்டிக்குவன். அன்றைய தினமே நீங்கள் சொன்னீங்க
தொழில் ரீதியாக பல பிரச்சனைகள் ஏற்படும், இடர்பாடுகள் ஏற்படும். இன்றைக்கி நான் அவுட்ஸ்டாண்டிங் ஆகிற மாதிரி இருக்கேன். ஐயா, நான் வெளிநாடோ வெளி மாநிலமோ நான் போயிடலான் இருக்கேன். என்னை கடன்காரங்க விட மாட்டாங்க. எல்லாமே வங்கி சார்ந்த கடனாக இருக்குது. பார்த்தீங்களா, இந்த தப்பு வந்து அன்னைக்கு பண்ணின அப்படியே தொடர்ச்சியாக பண்ணிட்டு வர மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டு இன்னைக்கு வெளியில் தலைமறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. எதற்காக கிரகங்கள் இப்படி ஏற்படுத்துகிறது என்றால், 2ஆம் இடன்றது போட்ட பணம் திரும்புமா திரும்பாதா. அப்போ 2ஆம் இடத்து அதிபதியோட சுக்கிரன் கூடியிருக்கிறது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் நன்மையான திசை புத்திகள் நன்மையும், தீமையான திசை புத்தி காலத்தில் தீமை ஏற்படும். அப்போ 2ஆம் இடம் புதன் ஆட்சி உச்சம் பெற்று அவனோட யார் கூடியிருக்கா, இடி விழுந்த மாதிரி 2ஆம் இடத்துக்கு அட்டமாதிபதி கூடியிருக்கிறார். அப்போ இதே தொழிலில் செவ்வாயிலையும் பண்ணினார். அன்றைக்கு தப்பித்ததுக்கான காரணம் விதி, மதி, கதி, இந்த 3ஐயும் நம்ம பார்க்கணும். அப்போ பாருங்க, சந்திரன் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, தனுசு மனையில். தனுசுக்கு 10ல் செவ்வாய் பஞ்சமாதிபதியோ வருவார் தனுசுக்கு. அப்போ லக்னப்படி சுக பாக்கியாதிபதியா பாதகாதிபதியா வருவார். அப்போ அவருக்கு மைனஸ் ஏற்படலை. அதில் இதையே ஒரு நாள் செய்த திருட்டு பல நாள் செய்யும் பொழுது ஒரு நாள் மாட்டுவான்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இவன் செய்த தண்டனைக்கு இந்த தம்பியினுடைய அமைப்பு இப்போ மாட்டிடுச்சு. இப்போ லாக் ஆகுதுன்னா அந்த புதன் செவ்வாய் கூடும் பொழுது நெகட்டிவான எண்ணத்தை கொடுக்கறது. 10ல் குரு தனிச்சு உட்கார்ந்துருந்தது. இப்போ ராகு திசையில் குரு புத்தி இந்த வருஷம் எண்டு வரைக்கும் இருக்குது. அதை கடந்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ பெரிய மீளாத கடன்காரனாக இருந்தாலும், மீளாத வம்பு தும்பு வழக்குகள் இருந்தாலும் மீண்டு வந்துடலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த சனி பாருங்கள் லக்னத்திற்கு 12ல் மறைந்து தனபாவத்திற்கு அவர் 3ல் மறைஞ்சிருக்கிறார். 12ல் தனபாவத்துக்கு 3ல் அந்த சனி 3வது பார்வையை யாரை பார்க்குறாருன்னா அந்த புதனையும் சுக்கிரனையும் பார்க்கிறார். ஏதோ ரூபத்தில் இந்த ராகு திசையில் இந்த சனி புத்தியில் உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் கிளியர் ஆகி வங்கி சார்ந்து கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்து நீ ரிலீவ் ஆகிடுவ. அந்த நிலைகள் இருக்குன்னா கடந்த 2 மாதத்திற்கு முன்னாடி வெளிபிதுங்கி வந்து நிற்கிறார். அப்போ என்றைக்கோ செய்த தவறுகள் கூட ஒரு சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு தம்பி ஹைதராபாத்தில் 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி படிக்காத படிப்பை படித்தேன்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி, செய்யாத இடத்துல வேலை செஞ்சேன், இந்த கம்பெனியில் எனக்கு அனுபவம் இருக்குன்னு அதுவும் சர்டிஃபிகேட் வாங்கி, அப்போ எனக்கு இதனுடைய சுழிவு நெளிவெல்லாம் தெரியும்னு சொல்லி பொய்யான டாக்குமெண்ட்டை கொடுத்து வேலைக்கு போகிறார். எப்போ போகிறாரு? 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி போகிறார். அப்போ கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஆந்திராவிலேருந்து என்னை பார்க்குறதுக்கு தாய் தகப்பன்னு வர்றாங்க. ஐயா, செய்கிற தொழிலில் குற்றங்கள் வந்து தீரும் நிகழ்ச்சியிலையும் யூடியூப்பில் நிறைய சொல்கிறீங்களே, ஜாதத்தை பார்த்தோன்னு உன் பையனை இப்போ வேலையை தூக்கிட்டு போடுற மாதிரி அதன் மேலே நிறைய கடன் ஆகுன்னா, என் பையன் டூப்ளிகேட் டாக்குமெண்ட் தயார் பண்ணி அன்னைக்கு போனாயா. அதுவரையிலும் தெளிவாக போயிட்டு இருந்தது. இப்போது ஒரு பையன் வந்து ஒரு டாக்குமெண்ட் ரீதியாக பிரச்சனை இப்போ ரீசனாக அவங்க கம்பெனியில் நடந்தது. அப்போ எப்போ நடந்ததுன்னு பார்த்தா 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது. இந்த பையன் வந்து இப்போ பிரச்சனை ஏற்பட்டுனா அப்போது 2012-13 யார் வேலைக்கு வந்தாங்க, இந்த பேட்ச் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும்போது ஒருத்தர் மாட்டில் 2 பேர் மாட்டில் கிட்டத்தட்ட 18 பேர் மாட்டுறாங்க. அப்போ உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கிறான்ற மாதிரி ஒரு தவறுகள் செய்வதை நம்ம திருத்தணும். இதை தப்பையே ரெக்கார்டு வயசில் பண்ணக்கூடிய தவறுகள் என்றைக்கா இருந்தாலும் மாட்டோம். இவர் வந்து பண்ண தொழில் வந்து ஒரு வண்டியை மாற்றி பழைய வண்டியை மாற்றி இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபோர்ஜரி பண்ணி அதையே வந்து பத்திரம் ரெக்கார்டு இல்லாமல் ஆர்சி இல்லாமல் இங்கே லோன் இங்கே வச்சு அங்கே மாற்றி இதெல்லாம் கேட்கவே கஷ்டமாக இருக்குப்பா. ஒவ்வொரு மனிதனுடைய நிலைகளை நம்ம உட்காந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதுக்கெல்லாம் அந்த மென்டாலிட்டியை கொடுக்கறது இந்த செவ்வாய் புதன் நெகட்டிவான தாட்டை கொடுக்கறது, குரு சுக்கிரன் தொழில் ரீதியான மைனஸ் ஏற்படுறத, இதை எல்லாமே நம்ம அனுபவபூர்வமாக பார்க்கலாம். அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நெகட்டிவான பிளானட்டினுடைய பார்வை சேர்க்கை இருந்து நல்ல மைனஸான திசைகள் வருங்காலத்தில் இவர்களுக்கு இந்த மைனஸ் வர்றதை நிறைய பார்க்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்வு சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.